ஹோண்டா மோட்டார்ஸ் தான் உலகத்திலேயே 3வது லார்ஜஸ்ட் கார் அண்ட் பைக் ஃபிட் கம்பெனி. ஹோண்டா பைக் காரை வாங்குற அளவுக்கு நம்மள பல பேர் இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சா ஹோண்டாவோட வாழ்க்கை ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்துச்சு. இந்த வீடியோ முடியும் போது இவரோட வாழ்க்கை நம்மளுக்கு புல்லரிக்க வைக்கும். நவம்பர் 17, 1906 உலகத்துல ஒரு நார்மலான நாள் தான். ஆனா இந்த நாள்ல தான் உலகத்தையே மாத்த வந்த ஸ்விட்ச் ஹீரோ ஹோண்டா பிறந்தாரு. ஹோண்டாவோட அப்பா பிளாக் ஸ்மித் ஒரு பைக் ரிப்பேர் ஷாப் வச்சிருந்தாரு. ஹோண்டா கூட பிறந்தது மொத்தம் 8 பேர். ஆனா சின்ன வயசுலயே ரொம்ப ஏழ்மையா இருந்தனால இவர் கூட பிறந்த 5 பேரு செத்து போயிட்டாங்க. இந்த நிலைமையில வந்த ஹோண்டாக்கு சின்ன வயசுலயே மஷின்ஸ் அப்புறம் டூல்ஸ் மேல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட். அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோர்டோட காரை பார்த்த உடனே ஆச்சரியமா அது பின்னாடியே ஓடி போய் அது எப்படிதான் ஓடுது அப்படின்னு பாக்குறாரு. அதோட டிசைனும் இந்த காரோட ஸ்மெல்லும் இவருக்கு மறக்கவே இல்லை. இந்த டைம்ல தான் இவரோட அப்பா கூட உட்காந்து ரிப்பேர் ஷாப்ல அவங்க அப்பா எப்படி வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்றாருன்றத பாக்குறாரு. ஸ்கூல்ல படிப்பு சுத்தமா வராதனால ஸ்கூல் முடிஞ்ச உடனே எப்படா இந்த கடைக்கு போவோன்னு சொல்லி கடைக்கு ஓடி வந்து அவங்க அப்பா கூட உட்காந்து வேலையும் கத்துக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல மார்க் ஷீட்டை கொடுத்த உடனே எல்லாரோட ஃபேமிலிக்கும் ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை வெச்சி எடுத்துட்டு வந்தாதான் அப்பா கிட்ட காமிச்ச மாதிரி நம்மள எப்படி சைன் வாங்குவோமோ அந்த மாதிரி. ஆனா எல்லா சப்ஜெக்டையும் ஃபெயில் ஆனனால இது வீட்டுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த பைக் பெடல் மூலமா இவரே ஒரு சீல் மாதிரி செஞ்சு அதை வச்சு டீச்சர் கிட்ட சப்மிட் பண்ணிடுவாரு. இதை பார்த்த மத்த ஃபெயில் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி ஹோண்டா கிட்ட டிஃப்ரெண்டா சீல்ஸ் செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு நாள் இதுல பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு. செம்ம திட்டு வாங்கினாரு ஸ்கூல்ல. ஆனா இவரோட அப்பா இதுக்கு கோவப்படவே இல்லை. அதுக்கு பதிலா நீ செஞ்ச இந்த ஒரு வேலை ஈஸியா மாற்ற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆனாரு. அப்புறம் 1917 பக்கத்து ஊர்ல ஒரு பிளைட் ஷோ பண்றாங்க முறையா ஜப்பான்ல அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அப்பாவோட கடையில காசை திருடிட்டு அங்கிருந்த ஒரு வண்டியவோ எடுத்துக்கிட்டு இந்த பிளைட் ஷோக்கு போய் பாக்குறாரு. காசை திருநது இவங்க அப்பாக்கு தெரிய வந்தாலும் இத பத்தி பையன்கிட்ட கேட்டுக்கவே இல்லை. ஆனா ஹோண்டாக்கு இந்த மெஷின்ஸ் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு, ரொம்ப பெருமையும் பட்டாரு. இதுக்கப்புறம் 1922 ஹோண்டாக்கு 15 வயசு இருக்கும்போது ஸ்கூலை முடிச்சிட்டாரு. அப்போ நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட பாக்குறாரு. அந்த ஆட்ல கார் சர்வீஸ் பண்றதுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. உடனே இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கும் கிளம்பி போய் நீங்க எனக்கு சம்பளமே தரலனாலும் பரவாயில்ல வேலை கொடுங்கன்னு கேட்க அந்த ஓனரும் சரி ஏதாவது ஒரு எடுபடி வேலைக்கு சரியாவான்னு சொல்லி கூடவே வச்சுக்கிட்டாரு. தர துடைக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் செய்ய வச்சு தங்குறதுக்கு ஒரு சின்ன இடத்தை மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பாடு மிச்சமானதை தான் கொடுப்பாங்க. இந்த டைம்ல தான் டோக்கியோல நடந்த ஒரு எர்த்குவேக்ல நிறைய பேரோட வீடு உடைஞ்சு போச்சு. அப்போ நிறைய பேர் வேலைக்கே வராதனால ஹோண்டாக்கு இந்த ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்படியே இந்த ரிப்பேர் வேலை நல்லா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அதையும் கத்துக்க ஆரம்பிச்சாரு. இவரோட டேலண்ட்டை பார்த்த இந்த ஓனர் சரி வா நான் உன்னை ஏன் கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லி இவனுக்கு ஒரு மென்டரா இருந்தாரு. இவருக்கு இந்த கார் ரேஸ்னா பயங்கர இஷ்டம்ன்றனால 1923 ஒரு காரை நானே டிசைன் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஹோண்டாவை டிசைன் பண்றதுக்காக கூடவே வச்சுக்கிட்டார். அந்த காரும் 1924 நடந்த ஒரு கார் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க ஹோண்டாக்கு இதை பார்த்து செம்ம சந்தோஷம். இதனால சந்தோஷப்பட்ட இந்த ஓனரும் ஹோண்டாக்கு 20 வயசுல ஒரு ரிப்பேர் ஷாப்பையும் வச்சு கொடுக்குறாரு. இந்த சின்ன பையன் எப்படி கரெக்டா ரிப்பேர் பண்ணுவானா அப்படின்னு நாங்க கடைக்கு வர மக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இவனோட வேலையை பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த பிசினஸ் இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சு கொஞ்சம் காசையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சவரு. கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சார். ஆனா இந்த டைம்ல குடிக்கிறதுல கொஞ்சம் அடிக்ட் ஆனவரு. அதே டைம்ல கார் ரேஸ்லயும் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கே போராடுற நிலைமை வந்துருச்சு. இப்படி இந்த 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுத்ததுல கொஞ்சம் புத்தி வந்து நம்மளே என் ஓனா பிஸ்டன் தயாரிக்க கூடாது அப்படின்னு நினைச்சவரு ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்டன் தயாரிக்க ஒரு கம்பெனியவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலையில இவரோட ரிப்பேர் ஷாப்ல போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் இந்த பிஸ்டன் தயாரிக்கிறத பத்தி படிச்சுக்கிட்டு நைட்ல போய் இந்த புது கம்பெனில பிஸ்டன் தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ற வேலையும் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் தூக்கமே இல்லாம செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணவரு 1936 ஒரு பிஸ்டனையும் தயாரிச்சிட்டாரு. போயிருந்த கார் கம்பெனியான டொயோட்டா இவருக்கு ஒரு 1000 பிஸ்டன் செய்யறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதனால ஹோண்டாக்கு செம்ம சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் புஸ்ல போயிடுச்சு. ஏன்னா இவர் செஞ்ச 1000 பிஸ்டன்ல டொயோட்டாவோட ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு 3 பிஸ்டனை தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனனால இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில போய் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி கரெக்டா ஸ்டாண்டர்டா பிஸ்டன் தயாரிக்கிறதுன்னு. இந்த மாதிரி பயங்கரமா கஷ்டப்பட்டவர் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து
டொயோட்டா ஸ்டாண்டர்ட்க்கு பயங்கரமா பிஸ்டன் செஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு. பாடி அப்படின்னு பிசினஸ் செம்மையா வளர்ந்துட்டு வர இந்த நேரத்துல செம்மையா ஒரு அடியும் விழுது. 1941ல வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு குண்டு கரெக்டா இவர் கரை மேலே வந்து விழுது. அதுல பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. அதோட மட்டும் இல்லாம மிலிட்ரிக்கு ஆள் பத்தலன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்த நிறைய பேரை மிலிட்ரி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால இவரோட கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதனால இந்த பிசினஸ் பயங்கரமா லாஸ் ஆனனால வேற வழியே இல்லாம மிச்சம் இருந்த கொஞ்சம் பிசினஸ டொயோட்டாக்கே கொடுத்துட்டாரு. இப்படி கொஞ்ச நாள் போகி வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபியூலுக்கு பயங்கரமா பஞ்சம் வந்துருச்சு. அதனால கார் பைக் எல்லாம் ஓட்டுறது சுத்தமா நின்னு போய் எல்லாருமே சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல ஹோண்டாக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுச்சு. இந்த சைக்கிள் மேல ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி இது ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இது ஃபியூலும் ரொம்ப கம்மியா எடுத்தனால ஜப்பான்ல ரொம்ப வேகமா ஃபேமஸ் ஆச்சு. ஆர்டர்ஸும் பயங்கரமா குவிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவ்வளோ மோட்டார்ஸ் அப்ப இவரு கையில இல்லவே இல்லை. இதனால தானே தனியா இன்ஜினை தயாரிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. இப்படிதான் 1946ல ஹோண்டா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிறைய காசு இல்லாதனால வேற வழி இல்லாம ஜப்பான்ல இருக்க எல்லா சைக்கிள் கம்பெனிக்கும் ஒரு லெட்டர் அனுப்புனாரு. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி. இவரோட ஐடியாவும் எல்லாருக்கும் பிடிச்சு போக நிறைய கம்பெனிஸ் இவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுக்குறாங்க. அப்படிதான் ஒரு ஃபுல் மோட்டார் பைக்கை தயாரிச்சிட்டாரு. இது ரொம்ப அழகா இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. பிளஸ் இதோட விலையும் ரொம்ப கம்மி. ஆனா எல்லாருமே இது ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால கொஞ்சம் வெயிட் கம்மியா அழகா கியூட்டா இன்னொரு பைக்கவும் தயாரிச்சாரு. அது ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூட்டர் மாடல் பைக் செம்மையா ஹிட் ஆனனால ஜப்பான்ல இருக்க எல்லார்கிட்டே இருந்து ஆர்டர் வந்து இவருக்கு குவிய ஆரம்பிச்சது. பணமும் நல்லா வரவும் ஆரம்பிச்சது. உடனே அமெரிக்காக்கு இந்த பிசினஸை கொண்டு போலான்னு பார்த்தா அமெரிக்கால பைக்கை ஓட்டினாலே ரொம்ப ரக்கடானவன் போனக்காரங்க ஒரு இமேஜ் இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்காக இவர் ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு ஆடை கொண்டு வந்து இந்த ஆட்ல நல்லவங்க எல்லாம் ஹோண்டா பைக்ல தான் வருவாங்கன்னு சொல்ல இது ஒரு செம்மையா ஒர்க் அவுட் ஆகி 1960ல ஹோண்டா பெர்ன்லயே ஒரு பெரிய பைக் கம்பெனியா மாறிடுச்சு. எங்க திரும்பினாலும் மக்களால இந்த ஹோண்டா பைக்கை தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம ரேஸ்ல எல்லாம் ஹோண்டா பைக்கை ஓட்டினவங்க கப்பையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது இவருக்கு பயங்கரமா சந்தோஷத்தை கொடுத்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் தான் இதை கூட ஒரு பெரிய ட்ரீம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு காரை தயாரிக்கணும்னு இறங்குறாரு. ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் இந்த கார்ல அவனுக்கு செட் ஆகாது, பைக் நல்லா ஓடிட்டு இருக்கு, சோ அமைதியா அதையே பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம ஹோண்டா ஓன் முயற்சியில ஒரு சின்னதா மினி ட்ரக் மாதிரி ஒன்ன தயாரிச்சாரு. ஆனா இது யாருக்கும் பிடிக்கவே இல்லை, சுத்தமா ஓடவே இல்லை. ஆனா இந்த டைம்ல அமெரிக்கால பொல்யூஷன் ரொம்ப ஆனனால இந்த கார்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த ஹோண்டா இதை சான்ஸா யூஸ் பண்ணி பொல்யூஷன் டெஸ்ட் பாஸ் பண்ற மாதிரி செம்மையா ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டாரு. இதை வச்சுதான் 1972ல ஹோண்டா சிவிக் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வெளியே வந்தோன்னா உலகம் ஃபுல்லா செம்ம ஹிட். ஏன்னா சின்னதா அழகா பிளஸ் கம்மி ஃபியூல் யூசேஜ் அப்புறம் கம்மி பொல்யூஷன். இதுக்கப்புறம் ஒரு அப்கிரேடட் மாடலா ஹோண்டா அக்கார்ட் வெளியே வந்தது. இதுவும் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி. இது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஹோண்டா தான் இப்போ வேர்ல்ட்லயே ஒரு 3வது லார்ஜஸ்ட் கார் மோட்டார் பைக் தயாரிக்கிற கம்பெனி. 1991ல ஹோண்டா ஒரு டிசீஸ்னால இறந்தும் போயிட்டாரு. ஆனா அவரோட லெகசி இன்னைக்கும் உலகத்துல நிக்குது. சின்ன வயசுல எப்படிடா இந்த கார் ஓடுதுன்னு சொல்லி கியூரியாசிட்டியில போய் பார்க்க போனவரு ஆனா இன்னைக்கு உலகத்துல ஒரு வாட்டியாவது ஹோண்டா அப்படின்ன பேரை கேள்விப்படாதவங்க ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. இன்னொரு செம்ம வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Raj. Have a good day everyone. Cheers.